வச்சுங்களா மனுப்பேரத்தவர்களே என்னன்னா பல கோடி ரூபாய் செலவு பண்ணி நம்ம ரோடெல்லாம் நிறைய போடுற ரோட நம்ம எவ்வளவு காலத்துக்கு உடைக்காம பாத்துக்கணும். 1 இயர் கண்டிப்பா போட்டுனே போறீங்க, பின்னாடி வராங்க மின்துறை வராங்க, அப்புறம் தொலைத்தொடர்பு துறைங்க வராங்க, பொதுப்பணித்துறை வராங்க, அப்புறம் நகராட்சி செய்ய முடியாத ரோடுகள்லாம் பிடபிள்யூ ஃபண்ட்ல கொஞ்சம் போட்டு கொடுக்குறீங்க, அதையும் உடச்சு விட்டுறாங்க. அப்ப இந்த போட்ட ரோடு ஒரு 3 மாசம் 6 மாசத்துலயே உடச்சுட்டே போனாங்க. இதுக்கு என்ன திட்டமிடு இல்ல இந்த 2 துறையும் சேர்ந்து ஒரு அதிகாரிகள் நியமித்து இவங்க அனுமதி கொடுத்தால்தான் ரோடு உடைக்கணுன்ற மாதிரியான அமல்படுத்தலாம். ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு தான் செய்யறாங்க. உறுப்பினர் சொல்றது ரொம்ப சரியான விஷயம். ஏன்னா என்னைக்கு போட்டு முடிச்சாங்களோ அடுத்த வந்து 1 மாதத்துக்குள்ளாக எல்லா வேலையும் பண்றாங்க. அதனால நகராட்சி அதிகாரிகள் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் 3 பேரை சேர்ந்து போட்டு இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன தொலைத்தொடர்புத்துறை அது அப்புறம் கேமரா பதிக்கிறீங்க, அதுவும் ஒண்டினே இருக்கிறாங்க, வேளாண்டே இருக்குது. ஒரு இறுதி முடிவு எடுத்து 3 எல்லாம் சேர்ந்து வந்து முடிவு பண்ணுவோம். இனிமேல் அவங்க அந்த கமிட்டி முடிவு பண்ணாம என்ன வேலை இருக்குதுன்றத அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ரோட போட சொல்றோம். அப்புறம் ரோடு போறீங்க சார், இது ஒரு கேள்வி பேச முடியல. உட்காரு கெனடி, உட்காருங்க. அப்புறம் கெனடி உட்காரு. ரோடு போட்டுறீங்க, சைடு வாய்க்காக ஏன் போட மாட்டீங்க? சைடு வாய்க்கா பாத்தீங்கன்னா ரோடு மட்டும் வேற இருக்குது, சைடு வாய்க்கா இருக்கு. நான் சொல்லி முடிச்சிடறேன். பள்ளமா இருக்குதுனால அதுனா 2 அடி வாய்க்காக்கு யாரும் பள்ளத்துல விடுற மாதிரி இருக்குது. இப்போ பார்க்கிங் பண்றவங்க என்னன்னா இந்த சைடு வாய்க்காவை ஒட்டி விட்டாக்கா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு 2-3 அடி குறையும். இதாலேயே நம்மளுக்கு என்னன்னா ரோடு அடைப்பு ஏற்பட்டு போகுது. சைடு வாய்க்கா பத்தி நம்ம கவலைப்படுறதே கிடையாது. நீங்க ஒயிட் டவுன் ஃபுல்லா பாருங்க, எல்லா சைடு வாய்க்காலும் அந்த மட்டத்துக்கு ஏத்தனமா இல்லையா? இதுல என்ன பிரச்சனைனா டவுனுக்குள்ளார வந்து முழுக்க எல்லா சாலையும் வந்து காந்தி வீதி, மிஷன் வீதி, அண்ணா சாலை தவிர மற்ற எல்லாமே வந்து நம்முடைய நகராட்சி அடிப்படையில் வருது. இப்ப நகராட்சி வந்து அவங்க பணம் இல்லாதனால பொதுப்பணித்துறையை போட சொன்னாங்க. அதனால வந்து சிட்டியில பணம் வாங்கியே போட்டோம். நமக்கு வந்து சிட்டியில லோன் வாங்கும்போது என்ன அவங்க சொல்றாங்கன்னா, இது உங்க ப்ராப்பர்ட்டி இல்ல, பிடபிள்யூ ப்ராப்பர்ட்டி இல்ல, நகராட்சி தான் இருக்கு. அப்புறம் என்ஓசி வாங்கி கொடுத்தோம். அதை வந்து எல்இடி வந்து எல்ரைன் பண்றதுக்குள்ள பராமரிப்பு அவங்க பண்றதுனால அதுக்கு அவங்க பணம் தரல. இதனாலதான் வந்து நம்ம வந்து சரி ரோடு மட்டும் போட்டு முடிக்கணும் ரோட போட்டோம். இது வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா வந்து ரோடு சைஸ் வந்து பெருசாகவும் ஏற்கனவே இருக்கிற எல்ரைன் வந்து பெரிய பள்ளமாகவும் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம பொதுப்பணித்துறையிலேயே அதை வந்து மீண்டும் சரி பண்ணி தரதுக்கான முயற்சி எடுப்போம். நம்மளது நகரப்பகுதி வந்து மலை பிரதேசம் கிடையாது, எல்லாம் மட்டமான பிளாட்டான ஏரியா. அப்ப எல்லா ரோடும் ஒரே மட்டத்துக்கு இருந்தாக்கா ஒரு இடத்துல தண்ணி தங்கத்து, ஒரு இடத்துல கீழே இருக்கு. எல்லா தெருவிலையும் வந்து உயரமா போனதுனால பள்ளம் வந்து தண்ணி தேங்குது. அது இல்லாம மரங்களுடைய வேர்கள் வந்ததுனால தண்ணி நிக்குது. இதுக்கு ஒரு இமீடியட்டா வந்து ஒரு சொல்யூஷன் எடுத்துருவோம். எல்லா உள்தெருவும் மெயின் ரோடு தெருவும் ஒரே மட்டத்திலே ஆக்குங்க. அப்பதான் வந்து கழிவு நீர் வந்து வெளியில விடாத எல்லாம் பாதாசங்களை இணைப்பாங்க. எல்லாம் ஒரு இடத்துல தங்கி போறதால மழை காலத்துல ரொம்ப சிரமமா இருக்குது. 2வது வந்து இந்த சாலை ஒரு ஆக்கிரமிப்பு. இந்த ஆக்கிரமிப்பு பத்தி நிறைய சொல்றோம். அப்பப்ப கலெக்டர் ஆர்டர் போடுறாரு, ஆர்டர் போட்ட பிறகு போய் எடுக்கிறாங்க. ஆனா எடுத்த பிறகு மறுநாளே அதே அப்புறம் எதுக்கு இவ்வளவு பணியாளர் வேலை செய்யறாங்க, இவ்வளவு அதிகாரிகள் வேலை செய்யறாங்க? அப்ப அந்த ஆக்கிரமிப்பு மறுபடியும் விடுறீங்க. நீங்க நிரந்தரமான ஒரு நடவடிக்கையா இருக்கணும். இதால எவ்வளவு பேர் ஆக்சிடென்ட் ஆகுறாங்க, அந்த ஸ்பீட் பிரேக் எல்லாம் நீங்க என்ன செய்றீங்க? எதுவுமே கவனிக்க மாட்டீங்க. பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வந்து கலெக்டர் கூட சேர்ந்து, கலெக்டர் வருவாய்த்துறை அதிகாரியோட சேர்ந்து ஒரு முறையும் கடைகள் அப்புறப்படுத்துறாங்க. இதே போல இந்த தடவை வந்து கடைசியா வார்னிங் கொடுத்து பண்ண சொல்லுவோம். 2வது நம்முடைய உறுப்பினர் வந்து சுப்பையா சதுக்கட்டு இந்திரா காந்தி காந்தி போட்டிருக்கு. அந்த இந்திரா காந்தி வந்து சைட் செலக்ஷன் கமிட்டிக்கு வந்து இடம் ஆர்ஜிதம் பண்றதுக்காக அந்த சைட் செலக்ஷன் கமிட்டில போயாச்சு. இப்ப வந்து பர்மிஷன் கொடுத்த உடனே இந்த இடத்த எடுத்துட்டு அந்த ரோட வந்து அகலப்படுத்தும். நம்ம முன்னாள் முதல்வர் மாண்புமிகு ஜானகிராம பேர்ல இருந்து சொல்லிருக்கோம். ஆனா இதுக்கு ஒரு சின்ன ரோடு, இதுல எவ்வளவு ஆக்சிடென்ட் எவ்வளவு நெரிசல் மார்க்கெட் பண்ணிட்டாங்க. எவ்வளவு தூரம் நம்ம ஒவ்வொரு அசம்பிளிலும் சொல்றோம். ஆனா இதுக்கு தீர்வான நடவடிக்கை சைட் செலக்ஷன் போய் அப்ரூவ் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த வெங்கடாசுவர சதுக்குல இருந்து நம்ம அங்க எல்லாம் ஒரு 2-3 இடத்துல வந்து ஒரு பணி அந்த ரொம்ப டிராபிக் ஆகுது. செத்து இருக்கிறாங்க. எஸ்டிமேட் போட்டு இப்ப டெண்டர் வைக்கிற ஸ்டேஜ் வந்திருக்காரு. தனியா வந்து ஒரு சர்வீஸ் ரோடு தனியா தெலுங்கானா போறதுக்காக சர்வீஸ் ரோடுக்கு எஸ்டிமேட் அப்ரூவ் பண்ணியாச்சு. டெண்டர் வைக்க போறாங்க. இந்திரா காந்தி வெங்கடசுப்பையா சதுக்கத்துல இருந்து தனியா ஒரு
கலிஞ்சாலை ரோடுக்கு சர்வீஸ் ரோடு தனியா வரும். போட்டாதான் ஏன்னா 4 முழ Tender ரோடு இப்போ 3 முழ ரோடா எஸ்டிமேட் போட்டு இருக்கு அப்ரூவ் பண்ணியாச்சு. எல்லாம் குறுக்குல சிக்ஸாக்கா போறாங்க எஸ்டிமேட் போட்டு அப்ரூவ் பண்ணியாச்சு. அது டெண்டர் இது வச்சிருவோம். விரைவில் செஞ்சு கொடுங்க 2770 டெண்டர் வச்சிருவோம். 2770 ஜெயபிரகாஷ் ரோடு கொடுக்குறாங்க. பிரகாஷ்குமார் ரோடு போட்டு தான் சொல்றீங்க. பிரகாஷ்குமார் அது என்னோட என்னுடைய பகுதி